உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, பயனுள்ள பல தகவல்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். புதிதாக இணைந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் பழைய வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுமேயானால் என்னுடைய செல்போன் நம்பர் 9842208655 அந்த எண்ணிற்கு உங்களுடைய லக்கணம் ராசி என்னவென்று அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு உண்டான பிளேலிஸ்டை நான் அனுப்பி வைக்கிறேன். அதில் ஒருத்தவங்க கீழே கமெண்ட்ஸில் அதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. இல்லைங்க, யூடியூப்பில் வெளிவரக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளுமே திறந்த வெளி. ஆக 1750 வீடியோக்கள் இருக்கிறது, முடிந்தால் சென்று பாருங்கள். ஆக ஃபைனான்ஸ் தொழில் யாருக்கு? குபேரத்துவம், குபேரத்தன்மை இருக்கக்கூடியவர்கள் தான் ஃபைனான்ஸில் ஜெயிக்க முடியும். இந்த குபேரத்தன்மை இல்லை என்றால் ஃபைனான்ஸில் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அது அந்த தன்மையெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, மிக தெளிவாக நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஏற்கனவே ஃபைனான்ஸ் தொழில் யாருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக இப்போ அதில் உள்ள கருத்துக்களையே திரும்ப சொன்னால் போர் அடிக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக யார் யாரெல்லாம் ஸ்திரத்தன்மையான பணம் ஒரு 1 கோடி ரூபாய் பெரிய நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கேன் சார். அதுக்கு மாசமான ஒரு 1,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், மாதம் ஒரு 1,50,000 ரூபா வந்துகிட்டு இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப தெளிவாக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி அந்த 3 கோடி ரூபாய்க்கு உண்டான டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு 1 கோடி ரூபாய்க்கு உண்டான பணத்தை கொடுத்துருக்குறோம். அவர்களும் அந்த பணத்தை வாங்கி தொழில் அபிவிருத்தி செய்து, ஆக எனக்கு 1,50,000 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் அவங்களும் ஒரு 5 லட்சம் ரூபாய் மேலே லாபத்தை ஈட்டுறாங்க. ஒரு 5 லட்சத்துக்கு மேல் லாபத்தை ஈட்டி எனக்கு 1,50,000 கொடுக்கும்போது மன மகிழ்ச்சி அடைகிறார்கள், எனக்கும் மன நிறைவு ஏற்படுகிறது. ஆக இந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பலதரப்பட்ட தொழில் முனைவோர் ஆசைகள் இருக்கும், திறமைகள் இருக்கும், படிப்பு இருக்கும். அவர்களுடைய மூதாதையர்கள் சொத்தோ அல்லது தகப்பனாரோ பணம் அவங்களுக்கு கொடுக்கல, சேர்த்து வைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போவீங்க? கவர்மெண்ட் சில ரூல்ஸில் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, அதுபோக வேற யார்கிட்ட போவீங்க? ஃபைனான்சியர். அந்த ஃபைனான்சியர் தான் குபேரர்கள். அந்த குபேர தன்மை உடையவர்கள் கரெக்டாக அவங்கள்ட்ட நீங்களும் வாங்கி அவங்களுடைய கைராசி நீங்களும் டெவலப் ஆகி அவங்களும் டெவலப் ஆகணும். இப்போது மாதம் வட்டி மட்டும் வாங்கி கொண்டு கொடுக்கக்கூடியவர்கள் யார்? மேக்சிமம் லக்கணம் ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசி, சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசி, விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசி, கும்ப லக்கணம் அல்லது கும்ப ராசி. இவர்கள் எல்லாமே தைரியமாக அந்த பிராம்சைடு நோட் சைன் வாங்கிட்டு அதே மாதிரி எதிரடி கிரைமோ அல்லது ரெஜிஸ்டர் பண்ணிட்டோ அவன் 100 crore அந்த அதே மாதிரி 100 கோடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இவங்கெல்லாம் கொடுத்து பெரிய லெவலில் வருவாங்க. சரிங்களா? ஆக ஸ்திர லக்கணம் அல்லது ஸ்திர ராசிக்காரர்கள் இது மாதிரி மாத வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய துறையில் அற்புதமாக வெற்றி பெறலாம். இது ஒரு லாஜிக், சரியா? ஹைப்போதீசிஸ், விதிகள், கருதுகோள்கள், என்னென்ன கருதுகோள்கள் ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான். ஆக இது மாதிரி உள்ளவங்க அற்புதமாக ஃபைனான்சியராக வர முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த ஃபைனான்ஸில் பலதரப்பட்ட ஃபைனான்ஸ் இருக்குது. அதுதான் என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் மீனம், மிதனம், கன்னி, தனுசு இது 4 பேரும் லக்னமாகவோ ராசியாகவோ இருந்து விட்டால், லக்னமோ ராசியாகவோ இருந்து விட்டால் நீங்கள் வாரம் இன்ட்ரெஸ்ட் அல்லது வாரம் வசூல் பண்ணக்கூடியது கரூர் ஃபைனான்ஸ். கரூர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்தியா முழுக்களும் சென்று என்ன செய்வாங்க, வாரத்தில் ஒரு நாள் போவாங்க, வாரத்தில் ஒரு நாள் இந்த லைன் அந்த லைன் போடுவாங்க. கேரளாவில் தான் நம்முடைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னை பொறுத்தவரை இதில் மெயினாக அந்த உபய லக்கணம் உபய ராசிக்காரர்கள் மீனம், மிதனம், கன்னி, தனுசு லக்கணமோ ராசியோ இந்த வார வசூலுக்கு போகலாம். இதெல்லாம் ஒரு லாஜிக். சரிங்களா? எல்லாருமே போகலாம். இதில் இவங்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். நான் இவர் சொன்னது மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், எனக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது லாஜிக் கரெக்டு. உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. அதுபோக நீங்கள் மேசம்,
கடகம், துலாம், மகரம் இது மாதிரி உள்ளவங்க என்ன செய்யலாம்? ஒரு பெர் டே, ஒரு நாளைக்கு நகைக்கடை இருக்குது, ஏரியாஸ், அதே மாதிரி மார்க்கெட் இருக்குது, காய்கறிகள், இந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய ஆர்டர் கை மாற்றி விடுவாங்க. கொத்தவால் சாவடி, நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் அவங்கெல்லாம் விவசாயிகள்கிட்ட இருந்து பொருளை ரெடி கேஷ் கொடுத்து வாங்கணும். விவசாயிகள் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதை என்ன பண்ணணும், நாள் முழுக்களும் வச்சு விற்கணும். விற்றுட்டு அன்னைக்கு சாயந்தரம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் தங்கத்துலேயும் உங்களுக்கு அவ்வளோ முதலீடு போட்டுலாம் செய்ய முடியாது. அப்போது வியாபாரம் செஞ்சு கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு 10 லட்ச ரூபாய் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அன்னைக்கு எத்தனை % வட்டி அது எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம தொழில் செய்கிறது இல்லையா. ஆக காலையில் பணத்தை கொடுத்துருவாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும். பணம் வேணும்னா வச்சுக்கலாம், மறுநாள் கொடுக்கணும். ஆக அது மாதிரியான தொழிலில் அன்னன்னைக்கு கணக்கை டேலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கடகம், துலாம், மகரம், மேஷம். இவங்க அப்பப்போ செட்டில்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு 100 நாளைக்கு டெய்லி வசூல் பண்ணுவாங்க. அதாவது தினமும் வசூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த சர ராசிகள். சரி, இது நம்ம இந்த உபயம் சரம் பார்த்தோம். வருட வட்டி, அதாவது மாத வட்டி, வாரம் வசூல் பண்ணுறது, அப்புறம் டெய்லி வசூல் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். யாரெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணலாம்? பொதுவாக சூரியன் தான் ஃபைனான்ஸுக்கு உண்டானது. இந்த சூரியன் உங்களுடைய லக்கணத்திற்கு 10ஆம் இட தொடர்போ, 2ஆம் இட தொடர்போ, 10 ஆட்சி பெற்றோ, அல்லது இந்த விருச்சிக லக்கணம், சிம்ம ராசி அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது டோட்டலாக. ஆக இந்த சூரியன் அப்படிங்கிறது கரெக்டாக தெளிவாக கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இந்த கும்ப லக்கணம் 10 யார்? செவ்வாய். நிலப்பத்திரங்களை வைத்துக்கொண்டு பணம் கொடுப்பாங்க. அழகாக இந்த பிஸ்னஸ் அவங்க திறம்பட செய்யலாம். அதே மாதிரி கடக லக்கணம், அவங்களுக்கு 10 செவ்வாய். லேண்ட் பத்திரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அற்புதமாக கடனை கொடுத்து வாங்கலாம். இவங்கள் வட்டி தொழில் தாராளமாக செய்யலாம். சீட்டு நடத்தலாமா? சீட்டுங்கிறது குரு, ஃபைனான்ஸுங்கிறது சூரியன். இந்த குருவோட ராசிக்காரர்கள், அதாவது லக்கணக்காரர்கள், ராசிக்காரர்கள், அவங்களாம் இந்த சீட்டு நடத்துவார்கள். சீட்டெல்லாம் மீனம், தனுசு இவங்களாம் நடத்தலாம். அதே மாதிரி மிதுன லக்கணம், அவங்களுக்கு 10 யாரு? குரு. அவங்களாம் சீட்டு நடத்தலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மீன லக்கணத்துக்கு 10 குரு, சீட்டு நடத்தலாம். இந்த விருச்சிக லக்கணத்துக்கு 10 செவ்வாய், சீட்டு பிளஸ் ஃபைனான்ஸ் ரெண்டுமே இவங்க நடத்தலாம். சரிங்களா? ஆக இது போன்ற அமைப்புகள். அடுத்தது வேற நீங்க என்ன லக்கணமா வாங்குறீங்க? ஃபைனான்ஸ் ஏதாவது ஒரு லக்கணம் போட்டுக்கலாம். 2 11 இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருக்கணும். அதாவது 2 சுக்கிரன் இங்க இருக்குன்னு வைங்களேன், சுக்கிரன் சனி. 2 சுக்கிரன் பிளஸ் சனி இந்த 2 ஜாதகத்துல சேர்ந்து இருந்ததுன்னா பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் நிறைய காத்திருக்கு. ஃபைனான்ஸ் தொழில் யாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது போடலாமா? இதுக்கு அடுத்தது நீங்க சொல்லுங்க கீழே, சார் யாரெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா நீங்க ஆர்வமா ஏதாவது கீழே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன். ஆக இது எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கணும். சூரியன் குரு நன்றாக இருந்தால் சீட்டு பிளஸ் ஃபைனான்ஸ். இந்த ஸ்திர ராசிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, உபய ராசிகள், இவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்க, போய் அடுத்தடுத்து கேட்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ 5ஆம் தேதி என்னைக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா 5ஆம் தேதி காலையில் ஒரு மிஸ்டு கால் விடுவாங்க. அந்த மிஸ்டு காலில் தெரிஞ்சுக்கணும். வரலைன்னா மத்தியானம் ஒரு மிஸ்டு கால் விடுவாங்க. இந்த ஒரு 3 டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை பண்ணி கேட்பாங்க. இந்த மீனம், மிதனம், கன்னி, தனுசு
ஏன்னா உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு சங்கோஜம். அந்த ஸ்திர ராசிகள் வந்து சிம்மம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் தெளிவாக. 31ஆம் தேதினா 31ஆம் தேதி வந்துடணும். சரிங்களா? ஆக அந்த சர ராசிகள் ஆகிய மேசம், துலாம் இவங்கெல்லாம் கொடுக்கும்போதே சொல்லிட்டே கொடுப்பாங்க. நான்லாம் கேட்க மாட்டேன். கரெக்டாக தெளிவாக வரணும். இந்த கடகம், மகரம் இவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெளிவாக சொல்லி, ஏன்னா அன்புக்கு கட்டுப்பட்டு கடகம் கொடுத்து மாட்டிக்கும். மகரம் அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டு கடைசி நேரத்தில் சிக்கல்ல மாட்டிக்கும். இந்த கடகம், மகரம் மட்டும் ராசியோ லக்னமோ ஃபைனான்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக பண்ணுங்க. முடிஞ்சால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க, அதை தெளிவாக பார்த்து. ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, கொடுத்து கெடுத்துக்க கூடாது. கொடுத்து கெடுத்துக்கக்கூடிய அமைப்பு எது அப்படிங்கிற வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.